காவேரி வந்து தாத்தா கிட்ட விஜய் பற்றின விஷயங்கள் எல்லாமே கேட்குறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்தது சொல்லிட்டு கேட்குறாங்க. தாத்தா முதல்ல சொல்ல தயங்குறாரு. அதுக்கப்புறம் காவேரி ரொம்ப வற்புறுத்தி கேட்டார். தாத்தா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுக்காக தான் வந்து எவ்வளோ வந்து வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கான். அதே மாதிரி அந்த பொண்ணை உயிருக்கு உயிராக விரும்பினா. அந்த பொண்ணு இல்லைனா விஜய் வந்து வாழவே முடியாத நிலைமைக்கு ஆனால் அந்த அளவு வந்து அந்த பொண்ணை விரும்ப ஆரம்பித்தான். விஜய் வந்து ரொம்ப கலகலப்பான ஆள்மா. ரொம்ப வந்து செம்ம ஜாலியாக இருப்பான். நீ எப்படி இருக்கியோ அதோட 10 மடங்கு அதிகமாக இருப்பான்னு பார்த்துக்கேன். அப்போ விஜய் எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வந்து மாறிப்போச்சு. விஜய் வந்து அப்படியே கோவக்காரனாக மாறிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான் அப்படின்னோடனே, அப்படி என்ன தாத்தா அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பிரச்சனை மட்டும் எனக்கு தெரியாதுமா. ஆனால் அந்த பொண்ணு அவனை ஏமாற்றிட்டா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கே தாத்தா எங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னோடனே, ஏன் தாத்தா இன்னமும் வந்து அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்காரா? ஃபோட்டோ வச்சுருக்காரே அப்படின்னோடனே, இல்லைம்மா அவள் ஏற்படுத்துகிற காயம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ ஃபீலிங்ஸ் அவருக்குள்ளே இருக்கா? அதனால தான் அவர் இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிறாரா? அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து விஜய் முதல்ல மீட் பண்ணது, அவர்கிட்ட பேசுனது, அவர் வந்து இந்த மாதிரி கொடைக்கானலில் வந்து அவர் பேசுனது எல்லா விஷயத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாங்க காவேரி. அப்போ வந்து அவரை நம்ம தப்பாக புரிஞ்சுட்ருக்கோம். அவரும் வந்து நல்லவர் தான். அவர் மனசு இவ்வளோ காயப்பட்டிருக்கு. அதனால தான் அவர் வந்து லேடிஸே வந்து மோசமானவங்க நினைக்கிறாரு. அதே மாதிரி பொண்ணுங்களை நம்பக்கூடாது, கல்யாணத்தை நம்பக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்தோடனே விஜய் கிட்ட வந்து காவேரி வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுன்றாரு. சரி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே வந்து இவகிட்ட சொல்லிடலாமா நிவினை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சொன்னால் எதுக்காக நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னு கேட்பாளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னா, நீயே சொல்லு. ஏன் நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்களே என்ன விஷயம்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாதாரண விஷயம் தான், ஆஃபீஸ் விஷயம் தான், நீ சொல்லு அப்படின்னோடனே, சரி நான் உங்ககிட்ட கேட்பேன் ஆனால் நீங்கள் கோச்சிக்கூடாது ஓகேவா? கோச்சிக்காத மாதிரி கேளு. இல்லை இல்லை நீங்கள் கோச்சிப்பீங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சரி இப்போ என்ன விஷயம் காவேரி சொல்லு அப்படின்னோடனே, எல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல மாட்டேனே ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிற அப்படின்னோடனே, எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் அந்த பொண்ணு உயிருக்குறாக விரும்பியிருக்கீங்க. அந்த பொண்ணு இல்லாமல் உங்களால் வாழ்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு நீங்கள் பிரிஞ்சுட்டீங்க. இதுதானே உங்கள் லவர் பற்றி எல்லா விஷயம் தெரியும். இங்கே பாரு அந்த மாதிரிலாம் பேசாத. சரி சாரி எக்ஸ் லவர் ஓகேவா? நீங்கள் மட்டும் என் ஆளுன்றீங்களா? அப்போ உங்கள் ஆள் நான் சொன்னால் உங்களுக்கு மட்டும் என் கோவம் வருது அப்படின்னோடனே, இங்கே பாரு என் ஆள்லாம் ஒன்றும் கிடையாது புரியுதா? உன் காதல் வேறு என் காதல் வேறு. உன் காதலுக்காக நிவின் வந்து எப்போ வேணால் காத்துட்ருப்பான். ஆனால் என் காதல் அப்படி கிடையாது அப்படின்னோடனே, சரி ஓகே டென்ஷன் ஆகாதீங்க. சரி வேறு என்ன விஷயம் சொல்லு. அதான் தெரிஞ்சு போச்சுல வேலையை பாரு அப்படின்றாரு. சரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க? நீங்கள் விரும்பியிருக்கீங்களே, நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு இருப்பாங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க ஏது இருப்பாங்க எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து கோவமாக வருது விஜய்க்கு. ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அமைதியாக இருக்கியா? எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, இல்லைங்க கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான், ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போய் உட்காந்துடுறாரு. அப்போ வந்து கிட்ட வந்து சரி ஓகே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லட்டுமா அப்படின்னோடனே, உடனே வந்து அப்படியே வந்து கையை பிடிக்கிறாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் வந்து விஜய் தண்ணியே மறந்துடுறாரு. உடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்கள் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த காயத்தை வந்து நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னோடனே அப்படியே வந்து விஜய் வந்து தன்னை மறந்து அப்படியே வந்து பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் வந்து நம்ம காவேரி வந்து விஜய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கையை வந்து எடுத்துடுறாரு. சொல்லு. சரி ஓகே நீ கிளம்பு, எனக்கு ஒன்றும் ஆறுதல் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிட்டு போகிறாரு. அப்படியே காவேரி பார்த்துட்டே போகிறாரு விஜய். தன்னை மறந்து இதோட முடியுது.